இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தியானத்தில் கடவுளுடன் இணைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் தியானம் செய்வோமா? ஏசாயா 56:3 கர்த்தருடன் இணைந்த அந்நியன் கர்த்தர் என்னை தமது ஜனத்திலிருந்து பிரித்தார் என்று சொல்லாதிருக்கட்டும் என்று கூறப்படுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், தேவனுடன் இணைந்தவர்களை அவர் ஒருபோதும் தள்ளிவிடமாட்டார். ஒரு சிறிய நிகழ்வை சொல்லட்டுமா? ஒரு சபையில் புதிய இடத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் நான் இங்கே யாருக்கும் தெரியாதவன் என்று எண்ணி பின்புடத்தில் அமைதியாக உட்கார்ந்தார். ஆனால் ஆராதனை முடிந்தபின் சிலர் அவரிடம் சென்று அன்புடன் பேசினர், ஜெபித்தனர். அந்த அன்பு அவருக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது. என்னவென்றால், நான் இங்கு தனியாக இல்லை, தேவனின் குடும்பத்தில் சேர்ந்தவன் என்று. அன்பானவர்களே, தேவனுடன் இணைக்கப்பட்டவர்கள் யாரும் வெளிப்பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனோடு இணைந்தால் அவர் நம்மை தனது ஜனங்களோடு சேர்த்துக் கொள்கிறார். அதனால் நாம் அனைவரும் தேவனுடன் இணைந்த ஒரே குடும்பம் என்பதை நினைவிற்கொள்வோம். ஆமேன். God bless you. உருசினில் தொங்கியே